பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அவருடைய சமூகம்தான் அவருடைய ராஜ்யம். இன்றைக்கு நமக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நாம் உறவினரிடமோ பக்கத்து வீட்டுக்காரரிடமோ நண்பர்களிடமோ கேட்போம் அல்லவா? தன்னுடைய தேவைகளை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். இதை நாம் ஏன் நம் தேவனிடமிருந்து எதிர்பார்க்கிறதில்லை? ஒருவேளை நீங்கள், நான் கேட்டால் எப்படி தருவார்? என்னுடைய தேவைகள் அவருக்கு எப்படி தெரியும்? நான் கேட்கிறதை எல்லாம் தருவாரா இல்லை மாட்டாரா? இப்படி நமக்குள்ளாகவே தீர்மானிக்க கூடாது. நீங்கள் மனிதர்களை தேடுவதை பார்க்கிலும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இப்பொழுது ஒரு ராஜாவின் அரண்மனையில் என்ன இருக்கும்? பணம், ஆபரணங்கள், வைரங்கள், பலவிதமான உணவுகள், அநேக அழகான உடைகள், இப்படி அநேகமானது இருக்கும். நாம் அந்த ராஜாவுக்கு பிள்ளைகளாய் இருந்தால் அதில் இருக்கும் அனைத்தும் நமக்கு மட்டும்தான். அதுபோலதான் நாம் எல்லாரும் ராஜாவிற்கும் மேலான சகலமும் உடையவரின் பிள்ளைகள். இவ்வளவும் இருக்கிற நம்முடைய தகப்பனிடம் கேட்டால் தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். அதற்கு நாம் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆமேன்.